ஓம். இதுவே அனைத்துக்கும் தொடக்கம். இந்த பிரபஞ்சத்தின் முழுமையான ஒலியும் சக்தியும் ஓம் எனும் ஒலியில்தான் அடங்கியுள்ளது. இதுவே அவரது முதல் மொழி. இந்த ஒலியை உச்சரிக்கும் போதே நம் மனம் அமைதியையும் ஆற்றலையும் பெறுகிறது. 2. சர்வலோகநாதன். அவர் எல்லா உலகங்களின் தலைவன். அவர் தனது மொழியின் மூலம் பிரபஞ்சத்தின் அசைவுகளையும் உயிர் வாழும் உயிரினங்களின் போக்கையும் கட்டுப்படுத்துகிறார். 3. உள்ளமே ஒரு கோயில். சிவபெருமான் எங்கும் எப்போதும் இருக்கிறார். ஆனால் அவர் நம் உள்ளத்தில்தான் உண்மையாக குடிகொள்கிறார். நம் மனம் சுத்தமாக இருக்கும்போது அவனது அருள் நம் உள்ளத்தில் பிரதிபலிக்கிறது. இந்த மொழி பக்தியை வெளிப்படுத்துவதோடு ஒரு தனிமனிதனின் கடமைகளையும் உணர்த்துகிறது. 4. அனைத்தும் உன் கையில். நமது வாழ்க்கை, நம்முடைய செயல்கள் அனைத்தும் நம்முடைய கையில்தான் உள்ளன. இந்த மொழி ஒரு பொறுப்புணர்வை உருவாக்குகிறது. எந்த காரியத்தையும் நேர்மையாகவும் பொறுப்புடனும் செய்ய வேண்டும் என்ற தத்துவத்தை உணர்த்துகிறது. இந்த 4 மொழிகளும் ஒரு நாளிதழ் கட்டுரையாக சுருக்கப்பட்டு சிவபெருமானின் தத்துவத்தையும் அவரது மொழியையும் எளிமையாக உணர்த்துகிறது.